நீ உண்மையிலேயே எனக்கு அம்மாவா நடந்திருந்தா இப்படி என்னை இங்க விட்டுட்டு உன் அண்ணி தான் முக்கியம், உன் அண்ணன் மகன் தான் முக்கியம், அந்த ஈஸ்வரி தான் முக்கியம்னு அங்கேயே இருப்பியா? உனக்கு நான் முக்கியம் இல்லையே, அவங்க எல்லாரும் தானே முக்கியம். அப்புறம் என்ன சும்மா அம்மா கிம்மான்னு சொல்லிக்கிட்டு? ரம்யா, இவ்ளோ நாள் கழிச்சு நீ எனக்கு போன் பண்றது என்கிட்ட இப்படி சண்டை போறதுக்கு தானாடி? இல்லம்மா, நீதான் என்கிட்ட தேவையில்லாம பேசி சண்டை போட வைக்கிற. நான் உனக்கு போன் பண்ணது வேற ஒரு விஷயத்துக்காக. சரி, என்னன்னு சொல்லு. பாட்டியும் தாத்தாவும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு மறுபடியும் தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. நான் எவ்வளவு சொன்னாலும் கொஞ்சம் கூட அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. மாப்பிள்ள போட்டோ உங்களை கொண்டு வந்து காமிச்சு, அந்த மாப்பிள்ள உனக்கு பிடிச்சிருக்கா, இந்த மாப்பிள்ள உனக்கு பிடிச்சிருக்கான்னு டார்ச்சர் பண்றாங்க என்ன. நீ என்ன பண்றனா, உடனடியா இங்க கிளம்பி வந்து உன் அத்தை மாமா கிட்ட இன்னும் 2 வருஷத்துக்கு ரம்யாவோட கல்யாண பேச்சை எடுக்காதீங்கன்னு கண்டிஷனா சொல்லிட்டு போயிடு. என்னம்மா சொல்ற? ரம்யா, நான் இப்ப உடனே கிளம்பி வரணுமாடி? ஏன் உடனே கிளம்பி வர முடியாதா உன்னால? நீ அப்படி என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? அடிமை வேலை தானே, அது அப்புறமா பண்ணிக்க கூடாதா? ரம்யா, நாக்குல நரம்பு இல்லாம இப்படி இஷ்டத்துக்கு பேசாதடி. நாம இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை அண்ணி நமக்கு போட்ட பிச்சடி, அத நீ மறந்துடாத. அன்னைக்கு இப்ப கொஞ்ச நாளா உடம்புக்கு முடியலமா, அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இந்த சூழ்நிலையில அண்ணிய விட்டுட்டு எப்படி வர முடியும்? அம்மா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நான் கல்யாண விஷயத்த சொல்லிட்டு இருக்க, நீ என்னமோ உன் அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்க. என்னால பாட்டி தாத்தா கொடுக்கற டார்ச்சர் தாங்க முடியல. நீ இன்னைக்கு கிளம்பி வரலனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ரம்யா, கொஞ்சம் புரிஞ்சுக்க ரம்யா, ஏன் இப்படி பேசுற? நீ என்ன புரிஞ்சுக்க முதல்ல. சரி ரம்யா, நீ போன் எடுத்துட்டு போய் அத்தை கிட்ட மாமா கிட்ட கொடு. நான் உங்ககிட்ட போன்லயே பேசிடுறேன். அதெல்லாம் சரி வராது. நீ போன்ல சொன்னாலும் அவங்க கேட்கவே மாட்டாங்க. அவங்க கல்யாண விஷயத்துல ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. நீங்க வந்து ஒரு 2-3 நாள் தங்கி அவங்க கிட்ட பக்குவமா பேசி புரிய வச்சாதான் அவங்க வழிக்கு வருவாங்க. இல்லனா அவங்க பாட்டுக்கு கல்யாண தேதியை குறிச்சிருவாங்க போல இருக்கு. எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்துல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். தாத்தா பாட்டி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீயும் புரிஞ்சுக்கலனா நான் ஏதாவது மருந்து கிருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். அவ்வளவுதான், பாத்துக்க. வை போன. ரம்யா, என்னடி பேசுற நீ? ஈஸ்வரி, அத்தை, அது ஒண்ணு இல்லம்மா, தச்ச துணிய நானும் மங்கியும் சேர்ந்து அப்படியே பொடு நடையா போய் கொடுத்துட்டு வந்துடலான்னு. ஐயோ அத்தை, எதுக்கு நீங்க அவ்வளவு தூரம் நடந்து போறீங்க? வாங்க, நான் வண்டியில கூட்டிட்டு போறேன். உனக்கு எதுக்கு கஷ்டம்? நீ எதுக்கு தேவையில்லாம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற? நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. நான் இவ்வளவு நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் இருந்தேன். சரி வாங்க, இருங்க, நான் சாவி எடுத்துட்டு வந்துடுறேன். அத்தை, கொடுங்க. கால் கடக்க நடக்கணும்னு உங்களுக்கு என்ன வேண்டுதலா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உனக்கு எதுக்கு கஷ்டம்னு பார்த்தேன். ஆனா எனக்கும் தச்சதுல கொஞ்சம் கால் வலிக்குது. பாத்தீங்களா, இந்த கால் வலியோட அவ்வளவு தூரம் நடந்து போகணும்னு சொல்றீங்க. வாங்க, நான் டிராப் பண்றேன். சரி. ஆமா, மங்கையம்மா எங்க? வெளியில போன் பேசிட்டு இருக்கா. ரம்யா பண்ணிருக்கா, அவகிட்ட இதோ பேசிட்டு இருக்கா. சரி வாங்க, சொல்லிட்டு போலாம். மங்க, ஏய், என்ன மங்க, என்னாச்சு? ஒண்ணு இல்ல நீ. ஏ, ரம்யா ஏதாவது சொன்னாளா? என்னாச்சு மங்கையம்மா? சொல்லுங்க, ஏதாவது பிரச்சனையா?